Isn't it a wonderful thing if we can have a body that is completely free from disease and sickness? வியாதிகள் நோய்கள் எவைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்ற ஒரு சரீரம் நமக்கு இருந்தால் அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? Sickness is such a terrible thing that we don't want even a small sickness in our body. வியாதி என்பது எவ்வளவு கொடூரமான காரியம் என்றால் ஒரு சிறு வியாதி கூட நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். Even if it's a small thing like a child coughing, you want to take him to a doctor. ஒரு சிறு வியாதி, உங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுடைய பிள்ளை இருமிக் கொண்டே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? டாக்டரிடத்திலே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவீர்கள். It's got a little fever that's not going away. ஜுரம் அநேக நாட்களாக இருக்கிறது, ஜுரம் குறையவே இல்லை என்றால் it's not a very serious thing, but you don't want it. அது சீரியஸான வியாதி அல்ல, ஆனாலும் அது கூட உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறீர்கள். The Bible says we all love our body. நம்ம எல்லாரும் நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. And we are so careful to keep our body completely free from sickness. நம்முடைய சரீரத்தை முற்றிலுமாய் வியாதியிலிருந்து விடுதலையாய் காத்துக்கொள்வதற்கு நாம் எவ்வளவோ கவனமுள்ளவர்களாய் இருக்கிறோம். How much money we spend in order to get treatment for our sickness. நம்முடைய வியாதி வந்துவிட்டால் அந்த வியாதிக்கு சிகிச்சை பெறும்படியாக எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறோம். We will not spend money for something which is useless. பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக நாம் பணத்தை செலவு செய்ய மாட்டோம். There are people who go to a hospital and spend 1 lakh just for a surgery in their body to be healed. தங்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய வியாதி குணமாகும்படியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படியாக 1 லட்சம் ரூபாய் பணம் வேண்டுமானாலும் அதை செலுத்துவதற்கு எவ்வளவு பேர் செலுத்தி சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார்கள். Now if I were to ask you, which is more important, your body or your spirit? இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உங்களுடைய சரீரம் அதிக முக்கியமானதா அல்லது உங்களுடைய ஆவி அதிக முக்கியமானதா? Your body, no matter how much you take care of it, one day it will become dust. நீங்கள் எவ்வளவுதான் பராமரித்து பாதுகாத்து வந்தாலும் நாள் ஒன்று வரும் உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடும். All Christians will say, my spirit is more important than my body. என்னுடைய சரீரத்தை காட்டிலும் என்னுடைய ஆவிதான் முக்கியமானது என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுமே சொல்லுவார்கள். But what sickness is to the body, sin is to the spirit. எப்படி சரீரத்திற்கு வியாதி இருக்கிறதோ அதே போல ஆவி என்று வரும்பொழுது அதிலே பாவம். So if you are so careful to take care of your body to have zero sickness, பூஜ்யம் வியாதி தான் இருக்க வேண்டும், வியாதியே இருக்கக்கூடாது என்று நீங்கள் அவ்வளவு சரீரத்திற்கு பராமரிப்பதற்கு சிரத்தை எடுத்தால், and you also believe that your spirit is more important than your body, உங்களுடைய சரீரத்தை காட்டிலும் உங்களுடைய ஆவியானது அதிக முக்கியம் வாய்ந்தது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால், then you should be more careful to see that there is not even the smallest sin in your spirit. அப்படியானால் உங்களுடைய ஆவியிலே ஒரு சிறு பாவம் கூட வரக்கூடாது என்பதிலே அதிக கருத்துள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். But why is it Christians are not so careful? ஆனாலும் ஏன் கிறிஸ்தவர்கள் அவ்வளவு கவனமுள்ளவர்களாய் இருப்பதில்லை? Let me take a simple example. ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். When a husband and wife have a little disagreement or a fight, ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது சண்டையில இருக்கிறது. I don't mean a physical fight with words. நான் அடித்து கட்டிப்பிடித்து அடித்து போடுகிற சண்டையை சொல்லவில்லை, வாயின் வார்த்தையினாலே ஏற்படுகிற சண்டை கணவன் மனைவிக்குள்ளாக. And some distance has come between them. இந்த கருத்து வேற்றுமையினாலே சண்டையினாலே இருவருக்கும் இடையிலே ஒரு பிளவு, ஒரு இடைவெளி வந்துவிட்டது. That happens in all marriages. இது எல்லா திருமணங்களிலுமே நடக்கிறது. But the wise husband and wife immediately close the gap. ஆனால் ஞானமுள்ள கணவன் மனைவி அந்த இடைவெளியை உடனே இல்லாதபடி அதை அடைத்து விடுவார்கள். Because it is a sickness. ஏனென்றால் அது ஒரு வியாதி. That sin has come between them. இந்த பாவம் அந்த இருவருக்கும் இடையிலே வந்துவிட்டது. And it has cut off their fellowship with God also. அதோடு கூட தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவையும் கூட அது துண்டித்து விட்டது. And wherever there is a gap like that, the devil will come inside. எங்கெல்லாம் இப்படிப்பட்ட இடைவெளி காணப்படுகிறதோ அங்கே வருவதற்கு ஒரு ஆள் தயாராக இருக்கிறான், அவன்தான் பிசாசு. You know, if there is a gap between you and your wife, that is what the devil is waiting for. It is like an open door. The devil says, now I can come in. உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் இடையிலே இடைவெளி வந்துவிட்டது, பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னால்
அந்த இடைவெளியைத்தான் சாத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது தனக்கு இந்த குடும்பத்துக்குள்ளாய் போவதற்கு வழி வந்து விட்டது என்று சொல்லி அவன் தைரியமாய் உள்ளே நுழைகிறான். And he can attack your home, your children. அங்கே உள்ளே புகுந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவன் தாக்கலாம். Sin is more serious than sickness. வியாதியை காட்டிலும் பாவம் என்பது அதிக சீரியஸானது. I'll tell you how you can find out whether you're a spiritual Christian or a worldly carnal Christian. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அல்லது உலக பிரகாரமாக மாம்சீகமான கிறிஸ்தவனா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். One question. ஒரு கேள்வி. Is sin more serious to you than sickness? வியாதியை காட்டிலும் பாவம் என்பது அதிக சீரியஸாய் நீங்கள் கருதுகிறீர்களா? Then you're a spiritual Christian. அதிக கொடிதாய் கருதினால் நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். Supposing you got cancer. ஒருவேளை உங்களுக்கு புற்றுவியாதி வந்து விட்டது. And you got anger. கோபமும் இருக்கிறது. And you say, cancer, that's not serious. I want to get rid of my anger. இந்த புற்றுநோய் அவ்வளவு கொடியதல்ல, எனக்கு எப்படியாவது கோபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் then you're a spiritual Christian. நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். But if you say the other way around, மாற்றி சொல்வீர்களானால் anger will always be there, but I must get rid of my cancer. கோபம் எப்பொழுதுமே அங்கேதான் இருக்கும், ஆனால் எனக்கு கேன்சரிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்வீர்களானால் I am willing to spend 1 lakh to get healed from my cancer. என்னுடைய புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 1 லட்சம் ரூபாய் கூட நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். Anger, all people have it, it's okay. கோபமா அது எல்லாருக்கும் இருக்கிறது, அது பரவாயில்லை. Lusting after women, all men do it. ஸ்திரீகளை இச்சிக்கிற காரியம் எல்லா புருஷர்களும் செய்கிறார்கள். You can sit in CFC or any church in the world, you are thoroughly worldly. நீங்கள் CFCலையோ அல்லது உலகத்திலே வேறு எந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் முழுக்க முழுக்க உலகத்தார். You may call yourself an elder brother, but you're a worldly elder brother. நீங்கள் உங்களை வேண்டுமானால் மூப்பர் என்று அழைத்துக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான மூப்பராய் இருக்கிறீர்கள். And your wrong attitude to sin you will bring into the body of Christ. உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய தவறான அணுகுமுறையை நீங்கள் சபையிலேயும் கொண்டு வந்து விடுவீர்கள். What does it mean to have no part dark, like we were thinking? நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, எந்த பகுதியிலும் இருள் இருக்கக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? That means no known sin. அறிந்திருக்கக்கூடிய பாவம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. Unknown sins there may be, what can I do? அறியாத பாவங்கள் எவ்வளவு இருக்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? But known sin there should be none. பாவம் என்று தெரிந்த பிறகு அது ஒன்று கூட இருக்கக்கூடாது. That is the test of a spiritual Christian. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய பரிசோதனை இதுதான். And that is why Jesus said, the way to life is so narrow, very few people find it. ஆகவேதான் ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமா இருக்கிறது, மிக சிலரே அதை கண்டுகொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். In our CFC Sunday service, sometimes people ask me, how many people come to CFC Bangalore? CFC பெங்களூர்ல உள்ள சபையிலே சிலர் வந்து கேட்பார்கள், உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? How many disciples? எத்தனை சீஷர்கள் இருக்கிறார்கள்? I don't know. I say, I know that we have about 400 chairs and all the people are sitting there on Sunday morning. 400 நாற்காலிகள் இருக்கிறது, இருக்கைகள் இருக்கிறது, 400 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அது எனக்கு தெரியும். So to count the people is very easy. மக்களை எண்ணுவது எளிது. It doesn't take long. அதிக நேரம் எடுப்பதில்லை. But how many disciples? எவ்வளவு சீஷர்கள்? Supposing one of the angels asked Jesus, ஒரு தூதன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், Lord, CFC Bangalore, how many disciples? ஆண்டவரே, பெங்களூர் CFC சபையிலே எத்தனை சீஷர்கள் இருக்கிறார்கள்? Lord says 20. ஆண்டவர் 20 என்று சொல்லுவார். That is the strength of the church in Bangalore. பெங்களூர் சபையினுடைய எண்ணிக்கை அவ்வளவுதான். 20. 20 தானா? I will be very happy if there are 20. 20 பேர் இருந்தாலே நான் அதிக சந்தோஷமுள்ளவனா இருப்பேன். 20 people 20 பேரா? who hate sin more than they hate sickness. வியாதியை வெறுப்பதை காட்டிலும் பாவத்தை வெறுக்கிறவர்கள் 20 பேர் இருக்கிறார்களா? 20 people who love Jesus more than themselves and more than the world and more than anything else. தங்களை காட்டிலும் உலகத்தை காட்டிலும் வேறு எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்கக்கூடியவர்கள் 20 பேர் இருக்கிறார்களா? We can turn Bangalore upside down with 20 people like that. இந்த 20 பேர் இப்படி இருந்தால் பெங்களூரியை தலைகீழாக மாற்றலாம். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we have to be honest. நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Even in our CFC churches, நம்முடைய CFC சபைகளிலேயும் கூட there are very, very few people who hate sin
more than they hate sickness. வியாதியை வெறுப்பதை காட்டிலும் பாவத்தை வெறுக்கக்கூடியவர்கள் மிக சிலரே இருக்கிறார்கள். They'll spend so much money to be healed from sickness, but they won't make so much effort to be free from sin. வியாதியிலிருந்து விடுதலையாகுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்ய தீர்மானமாக இருப்பார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு சிரத்தையும் எடுக்க மாட்டார்கள். They are not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. They haven't found the way to life. ஜீவனுக்கு போகிற வழி இன்னும் கண்டுபிடிக்காதிருக்கிறார்கள். They want to go to heaven. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I told the Lord once, ஒரு முறை நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன், I said, Lord, I'm not interested in meeting people who want to go to heaven. ஆண்டவரே, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற மக்களிலே எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. Everybody in India wants to go to heaven. இந்தியாவிலே கேட்டு பாருங்கள், எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I want to meet people who want to follow Jesus every day on this earth. இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்கள் எங்கே என்று தான் நான் பார்க்க விரும்புகிறேன். Who want to obey God's commandments. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள். And please the Lord. தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். And will do anything to please the Lord. நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு எது வேண்டுமானாலும் செய்ய சொல்லுகிறவர்கள். Who have no interest in position in the church or honor or anything. சபையிலே உள்ள ஸ்தானத்திற்கோ அல்லது சபையிலே உள்ள கணத்திற்கோ எந்த விருப்பமும் இல்லாதவர்கள். Who are only interested in pleasing the Lord. அவருடைய விருப்பம் எல்லாம் தேவனையே பிரியப்படுத்துவதாகும். The Bible says in Romans 7 and verse 18. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. Romans 7 verse 18. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Paul says about himself. பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். I know something. நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். Do you know this? உங்களுக்கு தெரியுமா? Paul says I know. நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். This is something very important for us to know. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். I know that there is nothing good dwelling in me in my flesh. என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மையை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். Absolutely nothing. ஒன்றும் நன்மையானது வாசமாய் இல்லை. நன்மையானது ஒன்றுமே இல்லை. My flesh is full of evil. என்னுடைய மாம்சமானது தீமையினாலே நிறைந்திருக்கிறது. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? You know, there are some, we all know some very evil criminals and thieves and gundas there are in our country in different places. நம்முடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியுமா, பல பகுதிகளிலே மிகவும் தீமையான கொடுமைக்காரர்கள், குண்டர்கள், தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். Gangsters who will murder and kill. கொலை செய்வதற்கு அஞ்சாதவர்கள், அவர்கள் கொள்ளை கூட்டத்தார்கள். Like some of these terrorists who blow up planes and all that. விமானத்தையே வெடி வைத்து தகர்க்கிறார்கள், அது போன்ற தீவிரவாதிகள். Is our flesh better than their flesh? அவருடைய மாம்சத்தை காட்டிலும் நம்முடைய மாம்சம் நன்றாக இருக்கிறதா, மேன்மையானதா? No, I don't think so. இல்லை, நான் அப்படி எண்ணுவதில்லை. My flesh is as bad as the flesh of the worst murderer and criminal in the world. இந்த உலகத்திலேயே மிக மோசமான கொலையாளி, குற்றவாளி, அவனுடைய மாம்சம் எப்படி தீமையானதா இருக்கிறதோ அதே போல தான் என்னுடைய மாம்சம் இருக்கிறது. There's nothing good in his flesh. There's nothing good in Paul's flesh. There's nothing good in my flesh. அவனுடைய மாம்சத்திலே நன்மை ஒன்றும் வாசமாய் இல்லை. பவுலுடைய மாம்சத்திலே நன்மை ஒன்றும் வாசமாய் இல்லை. என்னுடைய மாம்சத்திலேயும் நன்மை ஒன்றும் வாசமாய் இல்லை. That is a great revelation when you understand that. நீங்கள் இதை விளங்கிக் கொண்டால் அதுவே உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு. Anything that comes out from me is evil. என்னிடத்திலிருந்து புறப்படுகிற எதுவாய் இருந்தாலும் அது தீமையானதா இருக்கிறது. Even in the good that I do there'll be some evil. நான் செய்கிற நன்மையிலேயும் கூட ஒரு தீமை இருக்கும். It's like a man who's got some serious sickness in his hand. ஒரு மனிதன் தன்னுடைய கரத்திலே அவனுக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கிறது. Very infectious disease. அது கடுமையான ஒரு தொற்று நோய். And he picks up a beautiful apple. அழகான ஒரு ஆப்பிளை எடுக்கிறார். And he gives it to you. உங்களுக்கு கொடுக்கிறார். Will you eat it? அந்த ஆப்பிளை சாப்பிடுவீர்களா? Apple is good. ஆப்பிள் நல்லதுதானே? But the hand that is giving it is full of infection. If you eat it, you'll get the disease. ஆனால் அதை கொடுக்கக்கூடிய கரமோ தொற்று நோயினாலே, கிருமிகளினாலே நிறைந்திருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கும் அந்த வியாதி வந்துவிடும். When we give our songs and praise to God, நம்முடைய பாடல்களையும் துதிகளையும் தேவனுக்கு நாம் ஏறெடுக்கும் பொழுது, it is like giving a good apple. ஒரு நல்ல ஆப்பிளை ஆண்டவர் கொடுப்பது போல. Praise and the song is very good. ஜெபமும் துதியும் பாடலும் நல்லதுதான். Like we sing, what beautiful music it is. நாம் பாடுகிறோமே, எவ்வளவு அருமையான இசை.
It's like a beautiful apple. அது அருமையான ஆப்பிளை போல. But what about the hand that is giving it? ஆனால் அதை கொடுக்கக்கூடிய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? What type of hand is giving this beautiful song to God? தேவனுக்கு அருமையான ஒரு பாடலை படைக்கக்கூடிய அந்த கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? Does God accept it? அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? Will you accept that apple that comes from a dirty hand? அசுத்தமான கரங்களிலிருந்து வர கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பிளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவீர்களா? If you don't accept it, how will God accept? நீங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? A worship that comes from a dirty heart. ஒரு அசுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஆராதனை. So what is the solution? ஆகவே தீர்வு என்ன? Now our past sins that we can ask Jesus to cleanse us in his blood. நம்முடைய கடந்த கால பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும் என்று நாம் கேட்டு விடலாம். That we understand. அது நாம் விளங்கிக் கொள்கிறோம். Lord, I did this. ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்தேன். And then I did that. அதை செய்தேன். I did the other thing. இதை செய்தேன். I said this thing. இதை சொன்னேன். I cheated here. இங்கே ஏமாற்றினேன். I did all that. நான் இவையெல்லாம் செய்தேன். I confess it. I forsake it. நான் இவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். Please forgive me. தயவு செய்து மன்னியும். Cleanse me in your blood. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரியும். All blotted out. My record is clean. அவைகள் எல்லாம் கிறுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய பதிவேடு மிகவும் சுத்தமாக இருக்கிறது. But when my record is clean, என்னுடைய பதிவேடு சுத்தமாக இருக்கும் பொழுது I still have within me a flesh in which there is nothing good. எனக்குள்ளே நன்மை வாசமில்லாத ஒரு மாம்சம் இருக்கத்தான் செய்கிறது. Even though all my sins are forgiven. என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய மாம்சம் நன்மை வாசமா இல்லை. How can I come to God with this flesh? இந்த மாம்சத்தோடு கூட நான் எப்படி தேவனிடத்திலே வர முடியும்? God sees not only what is your attitude to all the sins you committed in the past. கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையை மட்டும் ஆண்டவர் பார்ப்பதில்லை. He says what is your attitude to the flesh which you have all the time with you? எப்பொழுதுமே உன்னோடு கூட நீ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த மோசமான மாம்சத்தின் மீது உனக்கு என்ன மனப்பான்மை இருக்கிறது என்று கேட்கிறார். We all have two problems. நம்ம எல்லாருக்குமே இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. One is all the millions of sins we committed in the past. ஒன்று நாம் கடந்த காலங்களிலே செய்த லட்சக்கணக்கான பாவங்கள். For that there is only one solution. அதற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உண்டு. Repentance, மனம் திரும்புதல், confession, அறிக்கை செய்தல், cleansing in the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுதல். Number one problem is solved. பிரச்சனையிலே முதல் பிரச்சனை தீர்க்கப்பட்டாயிற்று. If you don't repent, மனம் திரும்பவில்லை என்றால், don't confess your sin, பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்றால், என்றால், don't ask Jesus to cleanse you, ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கவில்லை என்றால், if you don't ask him to cleanse you in his blood, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் இரத்தத்தினாலே என்று நீங்கள் கேட்கவில்லை என்றால், then that problem remains. அந்த பிரச்சனை அங்கே தான் இருக்கும். But if you have done that, நீங்க செய்து விட்டால், that problem is solved. அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. Then we have another problem. இப்பொழுது நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. Which is our flesh, which is still there. அது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாம்சம். Which is so corrupt, there's nothing good in it. அது அவ்வளவு தீமையான மாம்சம், அதிலே நன்மை ஒன்றும் வாசமாயிராத ஒரு மாம்சம். What is the solution to this? இதற்கு என்ன தீர்வு? You cannot cleanse the flesh in the blood of Jesus Christ. நீங்கள் இந்த மாம்சத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்க முடியாது. Nowhere in the Bible does it say your flesh can be cleansed in the blood of Jesus Christ. வேதத்திலே எங்கேயுமே உங்களுடைய மாம்சமானது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட முடியும் என்று சொல்லவில்லை. Only your past sin. உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மட்டுமே கழுவப்பட முடியும். What shall we do with the flesh? இந்த மாம்சத்தை வைத்து நாம் என்னதான் செய்வது? There is another solution for the flesh. இந்த மாம்சத்திற்கு இன்னொரு தீர்வு இருக்கிறது. Galatians 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் verse 24. 24ஆம் வசனம். See what it says here. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். If you belong to Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்களானால், this is what you do. இதை தான் நீங்கள் செய்வீர்கள். Those who belong to Christ have crucified the flesh with all its affections and desires. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். That is not cleansing in the blood of Christ. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதல்ல. Crucifixion, சிலுவையிலே அறையப்படுதல், putting it to death, மரணத்துக்கு உட்படுத்துதல், putting it on the cross, சிலுவையிலே போடுதல். every day. ஒவ்வொரு நாளும். Who has to do it? இதை யார் செய்ய வேண்டும்? Is the Holy Spirit going to do it? பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிறாரா? Is Jesus going to do it? இயேசு அதை செய்ய போகிறாரா? What, read this verse and tell me who has to do it. இந்த வசனத்தை வாசித்து சொல்லுங்களேன், யார் இதை செய்ய வேண்டும் என்று. Who has to crucify the flesh?
இந்த மாம்சத்தை சிலுவையிலே அறைய வேண்டியவர்கள் யார்? யார் அறைய வேண்டும்? Does it say, do I pray, Lord Jesus, please crucify my flesh? ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியிருக்கிறதா? No. இல்லை. It says here, we who belong to Christ, we have to crucify them. இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். My past sin I cannot cleanse. கடந்த கால பாவத்தை நான் சுத்திகரிக்க முடியாது. That Jesus has to do. அது இயேசு செய்ய வேண்டியிருக்கிறது. Lord Jesus, please cleanse my past sin. ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய கடந்த கால பாவங்களை மன்னித்தருளும். But my flesh, என்னுடைய மாம்சம், I have to crucify it. நான் தான் அதை சிலுவையிலே அறைய வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளும். And if you don't do it, it will remain there. நீங்கள் அதை சிலுவையிலே அறையவில்லை என்று சொன்னால் அது அங்கேயே தங்கி இருக்கும். And it is not something you can just do it once and finished. ஏதோ ஒரு முறை செய்து விட்டு முடிந்தாயிற்று அப்பாடா என்று சொல்ல முடியாது. That's why Jesus said you must take up the cross every day if you want to follow me. ஆகவே தான் நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று என்று இயேசு சொன்னார். That is the reason why some people's life is not equal to their knowledge. இது சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிவுக்கு ஏற்றாற்போல அவருடைய வாழ்க்கை இல்லை என்பதற்கு காரணம். I told you the first day, முதல் நாளிலே சொன்னேன், that knowledge and life are like two legs. அறிவும் வாழ்க்கையும் இரண்டு கால்களை போல. What we know in the Bible, if we obey it and live according to it, then that our life and knowledge are equal. வேதத்தில் என்ன காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து கைக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய அறிவும் சமமாக வளர்ந்திருக்கும். But if we know so much and we don't live according to it, then knowledge is so big, life is so little. நாம் அதிகமாக அறிந்திருந்தும் கீழ்ப்படிதல் கொஞ்சமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அறிவு பெரியதா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை ஜீவன் குறைவா இருக்கிறது. You can know everything about what is right and what is wrong. எது சரி எது தவறு என்பதை நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். You can get 100% in a test on what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்று ஒரு தேர்வு வைத்தால் நீங்கள் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். And you can be dead. ஆனாலும் நீங்கள் மரித்தவர்களாக இருக்க முடியும். That's what God told Adam. அதைத்தான் ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொன்னார். You eat from the tree of knowledge of good and evil and you know everything about good and evil and you will die. நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் நன்மை எது தீமை எது என்று எல்லாவற்றையும் அறிந்திருப்பாய், நீயோ மரிப்பாய். That's what happened. Adam ate of that tree means he knew now what is good and what is evil. ஆதாம் அந்த ஜீவ விருட்ச அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே எது நன்மை எது தீமை என்பதை அறிந்திருந்தான். See Genesis 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். When Adam ate from the tree of knowledge of good and evil, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்த பொழுது God said in verse 22, Genesis 3:22. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார். See this. இங்கே பாருங்கள். Behold, the Lord said, behold, man has become like one of us. இதோ மனிதன் நம்மிலே ஒருவரை போல மாறிவிட்டான். Why? ஏன்? He now knows good and evil. இப்பொழுது அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆகிவிட்டான் என்று 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He did not know good and evil before that. இதற்கு முன்பு நன்மை தீமை என்பதை அவன் அறியாதிருந்தான். Now he knows good and evil. இப்பொழுது அவனுக்கு நன்மை எது தீமை என்று தெரிகிறது. He has got the knowledge. இப்பொழுது அவனுக்கு அறிவு வந்து விட்டது. And he is dead. அவன் மரித்து விட்டான். In the day that you eat it, அதை you புசிக்கும் நாளிலே die. நீ சாவாய். That's what the Lord told him. இதான் ஆண்டவர் சொன்னார். In Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். Genesis 2:17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். In the day that you eat from it, you will surely die. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். Do you know that knowing good and evil will make you die? நன்மை தீமையை அறியக்கூடிய அறிவு உங்களை மரிக்க செய்யும் என்று தெரிந்திருக்கிறீர்களா? You can keep on studying the Bible. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை படித்துக் கொண்டே இருக்கலாம். This is good, this is evil. இது நன்மை இது தீமை. You can preach, this is good, this is evil. இது நன்மை இது தீமை என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். And you will die. நீங்கள் மரிப்பீர்கள். Knowledge of good and evil brings death. நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த அறிவு மரணத்தை கொண்டு வரும். Religious knowledge brings death. மத சம்பந்தமான அறிவு மரணத்தை கொண்டு வரும். All the Pharisees had so much religious knowledge, they were dead. பரிசேயர்கள் எல்லாரும் அவ்வளவாய் அந்த மதத்திலே அறிவு பெற்றவர்களாய் இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் மரித்தவர்களாய் இருந்தார்கள். There are a lot of Pharisees today இன்றைக்கு அநேக பரிசேயர்கள் இருக்கிறார்கள் who know the Bible, வேதத்தை அறிந்தவர்கள், but they are dead. ஆனாலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். I think there are lots of them in CFC churches. CFC சபைகளிலே அநேகர் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். They know so much of the Bible, they can explain it to others. மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள். You know, we have a
from CFC we have an internet from which we send so many emails every week. CFC சபையிலிருந்து நமக்கு இணையதளம் இருக்கிறது. அங்கே வாரந்தோறும் செய்திகளை நாம் அதன் மூலமாக அனுப்பி கொண்டே இருக்கிறோம். That goes to thousands of people around the world. உலகம் முழுவதுமாய் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை அந்த செய்திகள் சென்று அடைகிறது. And some of them write back. சிலர் நமக்கு திரும்பி எழுதுகிறார்கள். And I see so many of their replies. அநேக பதில்களை நான் பார்க்கிறேன். They are arguments about this or that in some verse. ஏதோ ஒரு வசனத்திலே இது இப்படியே அப்படியே ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று சொல்லி வாக்குவாதம். They are absolutely dead. அவர்கள் முற்றிலுமாய் மரித்தவர்கள். They think it is by analyzing some verse that you get life. ஏதோ சில வசனத்தை அலசி ஆராய்வதனாலே வெளிச்சம் கிடைக்கிறது என்று எண்ணுகிறார்கள். They say they are born again. மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள். But they are dead. ஆனாலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். They are not interested in life. அவர்களுக்கு ஜீவனிலே விருப்பம் இல்லை. They are interested in knowing good and evil. நன்மை தீமை அறிவதிலேயே அவர்களுக்கு விருப்பமாய் இருக்கிறது. What is good, what is evil? எது நன்மை என்ன தீமை? Should a woman cover her head or not cover her head? ஒரு ஸ்திரீ முக்காடு போட வேண்டுமா அல்லது போட தேவையில்லையா? Should she wear jewelry or not wear jewelry? நகை அணியலாமா அணிய கூடாதா? Can we attend the wedding of an unbeliever or relative or not? சொந்தக்காரர் அவிசுவாசியா இருந்தால் அவருடைய திருமணத்துக்கு போகலாமா போக கூடாதா? What all things we spend our time discussing. நாம் எவ்வளவு நேரத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விவாதித்து நேரத்தை செலவாக்குகிறோம். Supposing you have the right answer to all these things. இந்த எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைத்திருக்கிறது என்றாலும் look down on those other brothers and sisters who don't have the right answer. இந்த சரியான பதில் கிடைக்காத மற்ற சகோதர சகோதரிகளை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள். They are dead and you are more dead. அவர்களும் மரித்தவர்கள், நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக மரித்தவர்கள். Do you know that knowledge of good and evil about the Bible can bring death? வேதத்திலிருந்து நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று தெரியுமா? I get letters like this all the time and I can see from it this man is dead and he doesn't know it. பல சமயங்களில் எனக்கு கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை படிக்கும் பொழுதே நான் அறிந்து கொள்வேன் என்னவென்றால் இந்த மனிதன் மரித்து விட்டான். And when I try to correct them, அவர்களை இந்த விஷயத்திலே திருத்தும் பொழுது, to save their life, அவருடைய வாழ்க்கையை ஆத்மாவை பாதுகாக்க, they will argue. அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். Then I stop. நான் நிறுத்தி விடுவேன். I say I am not interested in argument. எனக்கு வாக்குவாதங்களிலே விருப்பம் இல்லை. Only the Holy Spirit can show you that you are dead. நீ மரித்து விட்டாய் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உனக்கு காண்பிக்க முடியும். But there was another tree. ஆனால் இன்னொரு விருட்சம் இருக்கிறது, மரம் இருக்கிறது. It is called the tree of life. அது ஜீவ விருட்சம். Now I want you to see something here. இங்கே நீங்கள் ஒன்றை பார்க்க முடியாய் விரும்புகிறேன். When Adam went into the Garden of Eden, ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்கு சென்ற பொழுது, he could have gone straight to the tree of life. நேரடியாக அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி சென்றிருக்கலாம். The tree of life is a picture of the life of Jesus. ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. See, there are two ways to know what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்பதை அறிவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. One is by studying the Bible. ஒன்று வேதத்தை படித்து படித்து கண்டுபிடிப்பது. The other is by the life of Jesus. இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வது. Supposing you are watching one television program or some cinema. நீங்கள் டிவியிலே ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். This particular cinema, இந்த குறிப்பிட்ட சினிமா Tamil cinema, அது தமிழ் படம். Is it good or evil? அது நல்லதா கெட்டதா? So I study the Bible, find out this Tamil cinema is not mentioned anywhere here. How do I know whether it's good or evil? வேதத்திலே தேடி தேடி பார்க்கிறேன், தமிழ் சினிமா படம் என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. தேடி தேடி பார்க்கிறேன், எப்படி நன்மையா தீமையா என்று அறிவது? The word cinema is not even mentioned in the Bible. சினிமா என்ற ஒரு வார்த்தை வேதத்திலே சொல்லப்படவே இல்லை. What to do? என்ன செய்வது? Smoking cigarettes. சிகரெட் பிடிப்பது, புகை பிடிப்பது. Is that good or evil? அது நன்மையா தீமையா? I read the whole Bible and cigarette is not even mentioned once in the Bible. முழுவதையும் வாசித்து பார்க்கிறேன், சிகரெட் என்ற வார்த்தையே இதிலே சொல்லப்படவே இல்லை. Like that there are so many things. இது போன்ற எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. Television, TV, no mention in the Bible. வேதத்திலே சொல்லப்படவே இல்லை. There are hundreds of things like this. இது போன்ற நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. You cannot find out. நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. But if you have the life of Jesus in you, ஆனால் உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருக்கும் பொழுது, filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே, as soon as you see something, ஏதோ ஒன்றை பார்த்த மாத்திரத்திலே, this life will say no. இந்த ஜீவன் என்ன சொல்லும்? வேண்டாம், that's not good, அது நல்லதல்ல. or something else, அல்லது வேறு ஒன்று, only the life will say that's okay, அது பரவாயில்லை என்று அந்த ஜீவன் சொல்லும். that is called the tree of life. இதுதான் ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. So people who are always trying to find out where does the Bible say it is wrong to go to cinema, சினிமா போது தப்புன்னு எங்க பைபிள்ல சொல்லிருக்கு? where does the Bible say you can't have television, டிவி வைக்க கூடாதுன்னு எங்க வேதத்துல சொல்லிருக்கு? where does the Bible say you can't smoke cigarettes? புகை பிடிக்க கூடாது என்று வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள்.
These are the scribes and Pharisees today. இவர்கள் யார்? இவர்கள் தான் இன்றைய பரிசேயர் சதுசேயர். Who have made this book a tree of knowledge of good and evil. அவர்கள் இந்த புத்தகத்தை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாய் மாற்றிக் கொண்டார்கள். And they eat of that and they die. இதை புசிக்கிறார்கள், அவர்கள் மரிக்கிறார்கள். Can you read the Bible and die? வேதத்தை வாசித்து மரிக்க முடியுமா? Yes. ஆம். I'll show you. நான் சொல்லுகிறேன், காமிக்கிறேன். 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். See what it says? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 Corinthians 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Here you find the two trees again. மீண்டுமா இங்கே இரண்டு விருட்சங்களை மரங்களை பார்க்கிறோம். You want to see the tree of knowledge and the tree of life in 2 Corinthians 3? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அறிவு விருட்சமும் ஜீவ விருட்சமும் பார்க்க விரும்புகிறீர்களா? Here it is. இங்கே பாருங்கள். 2 Corinthians 3 verse 6. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். God has made us servants of the new covenant. புது உடன்படிக்கையின் ஊழியராக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார், தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார். Not of the letter, that is the tree of knowledge of good and evil. எழுத்திற்குரியதாய் இல்ல, அதற்கு அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். But of the spirit, that is the tree of life. ஆனால் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, அது ஜீவ விருட்சம். So here you have the two trees in this verse. ஆகவே இந்த வசனத்திலேயே இரண்டு மரங்கள் இருக்கிறது. The tree of knowledge of good and evil and the tree of life. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். What will the tree of knowledge of good and evil do to you? இங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? It will kill you. அது உங்களை கொல்லுகிறது. It says here, for the letter kills. எழுத்து கொல்லுகிறது. Which letter? எந்த எழுத்து? Not Quran or Gita or something. குர்ஆனில் எழுதப்பட்ட எழுத்து அல்லது பகவத் கீதையில் எழுதப்பட்ட எழுத்து அல்ல. Bible. வேதத்திலே இருக்கக்கூடிய எழுத்து. The letter of the Bible will kill you. வேதத்திலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் உங்களை கொல்லும். It killed the Pharisees. பரிசேயர்களை கொன்றது. Do you think the Pharisees were reading some Buddhist book or Gita or something like that? பரிசேயர்கள் புத்த மத வேதத்தை படித்தார்கள் அல்லது கீதையை படித்தார்கள்? They were reading the Bible. அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். They had a Bible, Genesis to Malachi. ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எழுதப்பட்ட வேதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். They read it, studied it and it killed them. அவர்கள் அதை வாசித்து படித்தார்கள், அது அவர்களை கொன்று விட்டது. Can the Bible kill people? வேதம் ஜனங்களை கொல்ல முடியுமா? The Pharisees, spiritually dead. பரிசேயர்கள் ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவர்கள். Here it says even in the New Testament you can study it will kill you. இங்கே பார்க்கிறோம் புது உடன்படிக்கை காலத்திலே கூட புதிய ஏற்பாட்டை நீங்கள் படித்து அது உங்களை கொல்ல முடியும். Holy Spirit gives life. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறார். The life of Jesus is what we need, not just knowledge of the Bible. நமக்கு தேவையானதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன், ஏதோ வேத அறிவு அல்ல. So think of these two trees. ஆகவே இந்த இரண்டு விருட்சங்களை எண்ணி பாருங்கள். When Adam went into the Garden of Eden, ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போன பொழுது the way was open. Tree of knowledge of evil, tree of life. இரண்டு வழிகளும் திறக்கப்பட்டு தான் இருந்தது. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போகிற வழியும். Do you want to live by the letter or do you want to live by the spirit? எழுத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது ஆவியின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? And Adam said, I'll go for knowledge. ஆதாம் என்ன சொன்னான்? நான் அறிவின்படி போகிறேன். Just like most Christians today. அன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் செய்கிறது போலவே. So he sinned. ஆகவே அவன் பாவம் செய்தான். And the moment he sinned, பாவம் செய்த அந்த நேரத்தில் தானே God said, தேவன் சொன்னார், now you cannot go to the tree of life. இப்பொழுது நீ ஜீவ விருட்சத்திற்கு போக முடியாது. And it says in Genesis 3:24, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். He put a sword, a fiery sword, to go round and round the tree of life. Nobody can go near it. அந்த ஜீவ விருட்சத்தை சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் அங்கே வைத்தார். Not just a sword but a flaming sword. சாதாரண ஒரு பட்டயம் அல்ல, சுடர் ஒளி பட்டயம். So what is the message in that Genesis 3:24? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உள்ள செய்தி என்ன? Now man has become a sinner. இப்பொழுது மனிதன் ஒரு பாவியாக மாறிவிட்டான். In his flesh there is nothing good now. அவனுடைய மாம்சத்திலே நன்மை ஒன்று வாசமாயில்லை. If he wants the tree of life now, இப்பொழுது அவனுக்கு இந்த ஜீவ விருட்சம் வேண்டும் என்றால் this sword must fall on his flesh and kill it completely. இந்த பட்டயமானது அவனுடைய மாம்சத்திலே விழுந்து அதை அவனை முற்றிலுமாய் சாகடிக்க வேண்டும். Then he can get the tree of life. அப்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போக முடியும். But before he sinned, ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பதாக there was no sword there. அங்கே பட்டயம் இல்லை. He could have gone straight to the tree of life. நேரடியாக ஜீவ விருட்சத்துக்கு அவன் சென்றிருக்க முடியும். That's very important to understand that. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். That my flesh must be put to death if I want life. எனக்கு ஜீவன் வேண்டுமானால்
என்னுடைய மாம்சம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். It is there right in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே அந்த சத்தியம் இருக்கிறது. That is what we read in Galatians 5:24. கலாத்தியர் 5:24 வாசித்தோம். That we crucify the flesh with its affections and lusts. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சையோடு தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And that is the reason why many Christians don't have life today. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்களுக்கு ஜீவன் இல்லை என்பது இதுதான் காரணம். They try to get life without the sword falling on them. அவர்கள் மீது பட்டயம் விழாமலே ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். They can't get it. கிடைக்காது. They can't get it, so they go for knowledge. இதை கிடைக்காதபடினாலே அறிவுக்கு போகிறார்கள். So every conference they accumulate knowledge. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லயே போய் அறிவை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். And so the knowledge leg becomes so huge. அவருடைய அறிவு என்கிறதான கால் பெரியதாய் மாறிவிட்டது. Why is the life leg so small? ஏன் ஜீவன் என்கிறதான கால் மிகவும் சிறியதாய் இருக்கிறது? Or it's not even there? அல்லது அந்த காலே இல்லை. Because they don't want to die. அவர்கள் மரிக்க விரும்பவில்லை. From now on, இப்பொழுதிலிருந்து if you want to make that life leg long, அந்த வாழ்க்கை என்கிறதான அந்த காலை நீங்கள் நீளமாக்க வேண்டும் என்றால் I'll tell you how to do it. அதை எப்படி செய்வது என்று சொல்கிறேன். Let that sword fall upon your self life every day. உங்களுடைய சுய வாழ்க்கையின் மேலே ஒவ்வொரு நாளும் அந்த பட்டயம் விழட்டும். You know, your sense that I am such an important person. நான் மிக முக்கியமான நபர் என்கிறதான அந்த உணர்வு Die. அது மரிக்கட்டும். We are all idolaters as children of Adam. ஆதாமின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்திருக்கிறோம். We don't worship idols of stone and gold. நாம் கல்கள் அல்லது மரம் இவைகளாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை நாம் வணங்குவதில்லை. We worship ourselves. நம்முடைய சுயம் இருக்கிறதை அதை ஆராதிக்கிறோம். Our self is the big idol we worship. நாம் ஆராதிக்கிற அந்த பெரிய விக்கிரகம் நம்முடைய சுயம். Here is an example of that. அதனுடைய உதாரணம் இங்கே இருக்கு. When somebody says something and you say I got offended by what he said. யாராவது ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டால் நான் மனத்தாங்கல் அடைந்து விட்டேன் என்று சொல்கிறீர்களே. Why you got offended? ஏன் மனத்தாங்கல் அடைகிறீர்கள்? Because you worship yourself. நீங்கள் உங்களை ஆராதிக்கிறீர்கள். Definitely. கண்டிப்பாக. Or somebody did not smile at me. அல்லது யாரோ ஒருவர் என்னை பார்த்து சிரிக்கவில்லை. Or after the church meeting they did not shake my hand. அல்லது சபை கூட்டம் முடிந்த உடனே என்கிட்ட மட்டும் வந்து கை குலுக்கவே இல்லை அவர். That is the worship of yourself. இதுதான் நீங்கள் உங்களை ஆராதிக்கிறீர்கள். You are offended because people did not bow down to you. உங்கள் முன்பாக தலை வணங்கவில்லை, ஆகவே நீங்கள் மனத்தாங்கல் அடைந்து விட்டீர்கள். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Supposing you are seriously sick in some hospital. ஒரு மருத்துவமனையிலே நீங்க ரொம்ப கொடிய வியாதினால பாதிக்கப்பட்டு சீரியஸா இருக்கிறீர்கள். Nobody from the church came to see you. சபையில ஒருத்தர் கூட உங்களை பார்க்கிறதுக்கு வரவே இல்லை. 1 week. ஒரு வாரம் ஆச்சு. Nobody from the church came to see you. சபையில உங்களை பார்ப்பதற்கு யாருமே வரவில்லை. And after that 1 week you come to the church meeting. ஒரு வாரம் கழித்து நீங்கள் குணமடைந்து சபை கூட்டத்துக்கு வருகிறீர்கள். And you meet all these people who never came to see you when you were sick. நீங்கள் வியாதியா இருந்த பொழுது உங்களை பார்க்கவே வரவில்லையே, அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சபையில நீங்கள் வந்து பார்க்கிறீர்கள். How will you look at them? நீங்கள் வேற பார்க்கும்போது எந்த மனப்பான்மையோடு பார்ப்பீர்கள்? These fellows, they say they love everybody. They didn't come to see me when I was sick. எல்லாரையும் நேசிக்கணும்னு வாயில மட்டும் சொல்றாங்க. நான் சீரியஸா இருந்தப்ப என்னை பார்ப்பதற்கு There is no love in this church. இந்த சபையில அன்பே இல்லை. You know why people say that? ஏன் மக்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? Because they worship themselves. அவர்கள் தங்களையே ஆராதிக்கிறார்கள். I worship myself. நான் என்னை நானே ஆராதிக்கிறேன். When I am lying in the hospital bed, நான் ஆஸ்பத்திரியிலே படுக்கையிலே படுத்து கிடக்கும் பொழுது all the people must come and worship me. எல்லா ஜனங்களும் வந்து என்னை ஆராதிக்க வேண்டும். Oh sister, how are you? Here we brought some oranges for you. சகோதரி எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆரஞ்சு வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். Then I am happy they worship me. என்னை ஆராதித்து விட்டார்கள், இப்பொழுது எனக்கு சந்தோஷம். All idol worshippers. எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். How can you have life? எப்படி நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? I can tell you before God. தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும். If I am lying 1 year in a hospital and nobody comes to see me, I'll be a happy man. நான் ஒரு வருஷம் ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்தாலும் ஒருவருமே நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை என்றாலும் நான் சந்தோஷமுள்ள மனிதனாக இருப்பேன். Say praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I've got a lot of time to read the Bible and nobody's disturbing me. It's wonderful. யாருமே என்னை வந்து பார்த்து தொந்தரவு செய்யவில்லை, ஆகவே முழு நேரமும் எனக்கு வேதம் வாசிக்க நிறைய நேரம் இருந்தது. அற்புதமான ஒரு வாழ்க்கை. Oh, maybe they are busy, they have got other things. Why should they trouble themselves to see me? அவர்களுக்கு வேலை இருக்கிறது, மற்ற காரியங்கள் இருக்கிறது, ஏன் அவர்கள் வந்து என்னை பார்க்க வேண்டும்? I'm all right. The Lord is taking care of me. தேவன் என்னை பொறுப்படுத்திக் கொள்கிறார், நான் நன்றாக தான் இருக்கிறேன். Do you know there's so much of worship of self
in so-called believers. விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அநேகரிடத்திலே சுயத்தை ஆராதிக்கிற விக்கிரகம் இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? Or you have some other financial need. அல்லது வேறு ஒரு பண தேவை, பண கஷ்டம் உங்களுக்கு வந்து விட்டது. Why is it the brothers don't come and give me some money? ஏன் சகோதரர்கள் வந்து எனக்கு பணம் கொடுக்க கூடாது? We are all worshippers of ourselves. நம்ம எல்லாரும் நம்மை நாமே வணங்கக்கூடியவர்களா இருக்கிறோம். We have so much expectation from others. எவ்வளவோ எதிர்பார்ப்பு மக்களிடத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. People must do this for me, do this for me. எனக்கு அவங்க இதை செய்யணும், இவங்க எனக்கு இதை செய்யணும், அவங்க எனக்கு இதை செய்ய வேண்டும். And that's why you're so miserable. ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது, unhappy. சந்தோஷமற்றதா இருக்கிறது. Nobody can make me unhappy. என்னை யாருமே சந்தோஷமற்றவனாய் மாற்ற முடியாது. Because I died to myself long ago. ஏனென்றால் என்றைக்கோ நான் சுயத்துக்கு மரித்து விட்டேன். You go to the cemetery. நீங்கள் கல்லறை தோட்டத்துக்கு சென்று பாருங்கள். Try and make some of those dead people unhappy. You try. அங்கே மரித்து கிடக்கிற மக்களை நீங்கள் போய் துக்கமுணர்வுகளை மாற்ற பிரயாசப்படுங்கள். You can try as much in front of a grave, you cannot make that fellow unhappy. நீங்கள் அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று எவ்வளவுதான் பேசி என்னதான் செய்தாலும் அதில் உள்ளே இருக்கிறவனை நீங்கள் சந்தோஷமற்றவனாய் மாற்ற முடியாது. He is dead. அவன் மரித்து விட்டான். He is not affected by what you say or what you do. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ என்ன சொல்லுகிறீர்களோ அதனாலே பாதிக்கப்படுவதே இல்லை. It's a wonderful thing to die. மரிப்பது அற்புதமான ஒரு காரியம். That is the way to a glorious life. ஒரு மகிமையுள்ள வாழ்க்கைக்கு போவதற்கு அதுவே வழி. That is the way of the cross. இதுதான் சிலுவையின் வழி. And that is the meaning of that flaming sword in front of the tree of life. இதுதான் அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதான சுடரொளி பட்டயம். And I want to say very few people in Christianity have found this way. கிறிஸ்தவத்திலே மிக சிலரே இந்த வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். That is exactly what Jesus said. There are few who find the way to life. ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இயேசு இதையேதான் சொன்னார். This is the way that Jesus walked. இந்த வழியிலே தான் இயேசு நடந்தார். Every day ஒவ்வொரு நாளும் died to himself. அவர் தம்முடைய சுயத்துக்கு மரித்தார். How do we know that? அது எப்படி நமக்கு தெரியும்? Because Jesus said in Luke 9:23, லூக்கா 9:23 இயேசு சொல்கிறார், if you want to follow me, நீ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் every day you must die. ஒவ்வொரு நாளும் நீ மரிக்க வேண்டும். What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? The meaning of that is I am dying to myself every day. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயத்துக்கு மரிக்கிறேன். And that is the meaning that if you want to follow me, you must also die every day. ஆகவே நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் நீயும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சுயத்துக்கு மரிக்க வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளும். I get up in the morning. காலையிலே எழுந்திருக்கிறேன். I say praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். One more day that I can die. நான் மரிப்பதற்கு இன்னொரு நாள் கிடைத்திருக்கிறது. And be a happy person today. இன்றைக்கு நான் சந்தோஷமுள்ள மனிதனாய் இருக்க முடியும். All those who crucify their flesh, யாரெல்லாம் தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைகிறார்களோ, all those who die to themselves, தங்களுடைய சுயத்துக்கு மரிக்கிற அநேகர் எல்லாரும் will always be happy. அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பார்கள். They will never have a complaint against anybody. யார் மீதும் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. You go to the cemetery. நீங்கள் கல்லறை தோட்டத்துக்கு சென்று பாருங்கள். You think any of those dead people have got a complaint against somebody? அங்கே மரித்த மக்களுக்கு யார் மீதாவது குறை இருக்கிறதா, புகார் இருக்கிறதா? Oh, nobody came to visit my grave. ஐயோ, என்னை கல்லறைக்கு யாருமே பார்க்க வரலையே. Nobody came to put a flower on my grave. என்னுடைய கல்லறைக்கு வந்து பூ போட யாருமே வரலையே, மாலை போட வரலையே. They have no complaints. அப்படிப்பட்ட குறைகளே அவர்களுக்கு இல்லை. Only those who don't die have complaints. மரிக்காதவர்கள் தான் இப்படிப்பட்ட குறைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். Do you have complaints against your husband or your wife? உங்களுடைய மனைவிக்கு விரோதமாக, உங்களுடைய கணவருக்கு விரோதமாக உங்களுக்கு புகார் இருக்கிறதா, குறை இருக்கிறதா? Sometimes old people say this. சில சமயத்துல வயசானவங்க இப்படி சொல்லுவாங்க. Oh brother Zach, my children are all grown up and they all got married and they are not caring for me. சகோதரர் ஜாக் அவர்களே, எங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, வேலை கிடைச்சி திருமணம் ஆயிடுச்சு, இப்போ என்னை கவனிக்கிறதே கிடையாது. What shall I do? நான் என்ன செய்யட்டும்? I say die. நான் என்ன சொல்கிறேன்? மரித்து விடு. Die. மரி. So he thinks he has to physically die and go to the grave. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா நம்மள போய் சாக சொல்றாரே, செத்து கல்லறைக்கு போக சொல்றாரே என்று நினைக்கிறார். இல்ல இல்ல இல்ல. While you are alive you die. நீ உயிரோடு இருக்கும் பொழுதே மரிக்க வேண்டும். Then you will be a happy man. அப்படியானால் நீ சந்தோஷமுள்ள மனிதனாய் இருப்பாய். You will not complain that your children are not taking care of you. பிள்ளைங்க என்னை பராமரிக்கிறதில்லை, என்னை கவனிக்கிறதில்லை என்று சொல்லி புகார் சொல்ல மாட்டாய். Brother, God will take care of you. சகோதரரே, தேவன் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். But all your complaints will be finished if you die to yourself. எல்லா குறை சொல்லுதலும் உங்கள் சுயத்துக்கு நீங்கள் மரிக்கும் அந்த நேரத்திலேயே மறைந்து விடுகிறது. This is a wonderful way. இது அற்புதமான ஒரு வழி. That while I am alive, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே inwardly, உள்ளே Zach Punin is dead. உள்ளே ஜாக் புனன் அவர் மரித்து விட்டார். Christ is living. கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். Christ can look through my eyes. கிறிஸ்து இப்பொழுது என்னுடைய கண்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. Why do you have so much trouble with the lust of the eyes? ஏன் உங்களுக்கு கண்களில் அவ்வளவு இச்சை என்கிற பிரச்சனை அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது? Because you are the one looking through your eyes. உங்கள் கண் மூலமாக நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
But if you die ஆனால் நீங்கள் மரித்து விட்டால் and Jesus begins to look through your eye, இயேசு இப்பொழுது உங்கள் கண் மூலமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார். he will never lust after women. அவர் ஸ்திரீ இச்சையோடு பார்க்க மாட்டார். The apostle Paul said in Galatians 2, கலாத்தியர் 2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Galatians 2:20, கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Galatians 2:20. கலாத்தியர் 2:20. Very important verse. மிக மிக முக்கியமான வசனம். I have been crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். The flaming sword has fallen upon me. சுடரொளி பட்டயம் என் மீது விழுந்தது. It has killed me. அது என்னை கொன்று விட்டது. I no longer live. இனி நான் பிழைக்கிறதில்லை. I'm not living. நான் இப்பொழுது பிழைக்கவில்லை. If you are not living, then you cannot lust, you cannot get angry, you cannot do anything. நீங்கள் பிழைக்கவில்லை என்று சொன்னால் உங்களால் இச்சிக்க முடியாது, கோபமடைய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. But I'm not like a dead person. ஆனால் இப்பொழுது நான் செத்தவனைப் போல இல்லை. Because Christ is now living in me. இப்பொழுது கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். So I have died, but somebody else has come inside this body. நான் மரித்து விட்டேன், இந்த சரீரத்துக்குள்ளாக வேறு ஒருவர் வந்து விட்டார். Isn't that a wonderful life? அற்புதமான வாழ்க்கை அல்லவா இது? Have you experienced this life? இந்த வாழ்க்கை அனுபவித்திருக்கிறீர்களா? Supposing Jesus were to say to you, இயேசு உங்களை பார்த்து இப்படி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Sister, சகோதரியே, let me take your skin one day. ஒரு நாளிலே உங்களுடைய தோலை நான் எடுத்துக்கொள்கிறேன். And let me live inside. உங்க தோலை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்குள்ளாய் நான் வாழுகிறேன். And instead of you living in the house, I will live there in your skin. நீங்க அந்த வீட்டிலே வாழ்வதற்கு பதிலாக உங்களுடைய தோலை போர்த்தி கொண்டு நான் அந்த வீட்டிலே வாழ்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் என்று Your husband still thinks it is you. உங்களுடைய வீட்டுக்காரர் பார்த்தா நீங்க தான் நினைக்கிறார். Because you look the same. ஏன்னா பார்க்கிறதுக்கு அதே போல தான் But இருக்கு. I am now living inside. ஆனால் இயேசு சொல்கிறார் உனக்குள்ளாக நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். What will your husband say that day? அந்த நாளிலே உங்களுடைய கணவர் என்ன சொல்வார்? How my wife became so good today. ஓ இன்னைக்கு பார்த்து எப்படி என்னுடைய மனைவி இவ்வளவு நல்லவளாக மாறிவிட்டாள். He is speaking so nicely. ரொம்ப நல்லா பேசுறாங்களே. She is so humble. இவ்வளவு தாழ்மையுள்ளவங்களா இருக்காங்களே. Or the other way around. அல்லது இப்படி மாற்றிக் கொள்ளுங்களேன். If the Lord tells one of you brothers, ஆண்டவர் சகோதரரை உங்களிலே ஒருவரை பார்த்து சொல்கிறார், can you give me your skin today? Let me live inside. உன்னுடைய தோலை எனக்கு கொடுக்கிறாயா? நான் உனக்குள்ளே நான் வாழ்கிறேன். You will look the same. பார்ப்பதற்கு அதே போல தான் உங்கள் மனைவிக்கு காணப்படுவீர்கள். And your wife will look and say, hey, my husband is different today. என்னுடைய கணவர் வித்தியாசமானவராக இருக்கிறார் இப்பொழுது. என்ன வித்தியாசம்? That is the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. It is no longer I. இனி பிழைக்கிறது நான் அல்ல. But Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். It's the same skin. அதே தோல் தான். Same eyes, ears, nose. அதே கண்ணு, காது, மூக்கு. But somebody else is living inside. ஆனால் வேறு ஒருவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். What a wonderful life. என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை. This is the way we are supposed to live. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும். This is the way I want to live in my home. என்னுடைய குடும்பத்தில் இப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன். This is the way I want to live with my brothers and sisters. என்னுடைய சகோதரர்களோடு கூட இப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன். When I stand up to preach, நான் பிரசங்கம் பண்ண வந்து நிற்கும் பொழுது I say, Lord, I don't want to preach. ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. I want to give you my skin. ஆண்டவரே என்னுடைய தோலை மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். You come inside and say whatever you want to say. நீங்கள் மட்டும் உள்ளே வந்து விட்டு என்ன பேச வேண்டுமோ நீங்கள் பேசி விடுங்கள் ஆண்டவரே. What a wonderful thing it is. என்ன அற்புதமான ஒரு காரியம் இது. I remember the olden days. கடந்த காலங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். When I had to struggle to produce some message to preach to people. மக்களுக்கு ஒரு செய்தியை பிரசங்கிப்பது என்று சொன்னால் அவ்வளவு பிரயாசம், போராட்டம். Because I had to preach. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணணும். Now I am dead. நான் மரித்து விட்டேன். I say, Lord Jesus, you come inside and you use my brain and you use my tongue and you speak whatever you want to speak. ஆண்டவரே நீர் எனக்குள்ளாக வந்து நீருடைய மூளையை பயன்படுத்தும், நீருடைய வாயை பயன்படுத்தும். ஆண்டவரே நீர் என்ன வேண்டுமானாலும் பேசும். There's no strain. இப்பொழுது அதிலே எந்த பிரயாசமும் இல்லை. Supposing your job, for example, your work is a very heavy type of work you have to do. உதாரணமாக உங்களுடைய வேலை கடினமான வேலை, கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். Somebody tells you, யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்கிறார், today you just lie down in your bed and relax, I will do your work for you. இன்னைக்கு மட்டும் நீங்க படுக்கையில நல்லா படுத்து ஓய்வெடுங்க, உங்க வேலையெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னால் he does all the work. அவர் எல்லா வேலையும் செய்கிறார். What a wonderful thing it is. அது எவ்வளவு அற்புதமான காரியம். That's how Jesus wants to live in us. அப்படிதான் இயேசு நமக்குள்ளாக வாழ விரும்புகிறார். This is the most wonderful life that any human being can ever live. எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கை இது. Why don't we accept it? ஏன் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை? And there's only one thing the Lord asks us to do.
தேவன் நாம் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். You must die to yourself. நீ உன்னுடைய சுயத்திற்கு மரிக்க வேண்டும். To your dignity, உன்னுடைய கண்ணியத்திற்கு மரிக்க வேண்டும். and your position, உன்னுடைய ஸ்தானத்துக்கு மரிக்க வேண்டும். and your respect, உன்னுடைய மரியாதை. Expecting people to do this and do that and do the other thing. எனக்கு ஜனங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பு. I expect nothing from anybody. ஆண்டவரே யாரிடத்திலிருந்தும் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. I have died. நான் மரிக்கிறேன். I don't expect anyone to respect me. யாருமே என்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. I cannot be offended because I don't expect anything from anyone. நான் யாரிடத்திலிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதபடினாலே மனத்தாங்கள் மனம் புண்படுவதே இல்லை. You know, there are some pastors, சில பாஸ்டர்மார்கள் if இருக்கிறார்கள். you don't call them pastor so and so, call them brother so and so, that's enough to offend them. தப்பி தவறி அவரை போய் நீங்க பாஸ்டர்னு கூப்பிடாம பிரதர்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். They will look at you in a funny way. என்னடா இது அப்படி சொல்லி ஒரு வித்தியாசமான பார்வையில பார்க்க ஆரம்பித்து விடுவார். But how is it with Jesus? இயேசுவை பற்றி என்ன? They called him Beelzebub, prince of devils. இயேசுவை பார்த்து பெயல்செபூலை பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தார்கள். He was not offended. அவர் மனம் புண்படவில்லை. He said, it's all right, you're forgiven. பரவாயில்லை உனக்கு நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I want to tell you that many of us have not experienced this life. நம்மிலே अनेகர் இந்த வாழ்க்கை அனுபவிக்கவில்லை என்று சொல்கிறேன். We have got such a lot of knowledge, நமக்கு எவ்வளவோ அறிவு இருக்கிறது, but we have not taken up the cross. ஆனாலும் சிலுவையை நாம் எடுக்கவில்லை. The main thing in the Christian life we have missed. கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரதான காரியத்தை நாம் இழந்து விட்டோம். I want you to understand it in this conference. இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியாது நான் விரும்புகிறேன். Lord, nothing good dwells in my flesh. ஆண்டவரே என்னுடைய மாம்சத்திலே நன்மை எதுவும் வாசமாக இல்லை. I'm going to let the sword fall on it and kill it completely. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முடிவு வரை இந்த ஆண்டவரே அந்த சுடலை பட்டம் என் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. I want Jesus to live in me. இயேசு எனக்குள்ளாக வாழ முடியாது விரும்புகிறேன். All the time. எல்லா நேரங்களிலும். Every day. ஒவ்வொரு நாளும். I tell you, if you live like that, நீங்கள் இப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், there will always be a song in your heart. எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாடல் துணிக்கும். And there will be a twinkle in your eyes. உங்களுடைய கண்களிலே ஒரு பிரகாசம் காணப்படும். And there will be a spring in your step when you are walking. நடக்கும் பொழுது குதித்து எழுவீர்கள். You will be a happy person. நீங்கள் மகிழ்ச்சியுள்ள ஒரு நபராய் வாழ்வீர்கள். Because Jesus Christ was the happiest person that walked on this earth. இந்த பூமியிலே நடந்தவர்களே மிகவும் சந்தோஷமுள்ள ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. This is the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. It is no longer I. இனி நான் அல்ல. Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கிறார். But he won't force you. ஆனால் அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். But if you choose this, ஆனால் நீங்கள் இந்த வழியை தெரிந்து கொள்வீர்கள் என்றால், I can tell you from the little experience I have, எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அனுபவத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், you will live the most happiest, the most wonderful life any human being can ever live. எந்த ஒரு மனுஷனும் வாழ முடிய அளவுக்கு நீங்கள் சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். Your home will become like heaven. உங்களுடைய குடும்பம் ஒரு பரலோகமாய் மாறும். You'll be living in heaven while walking on this earth. இந்த பூமியிலே நடக்கும் பொழுதே நீங்கள் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, don't listen to all this as some fancy stories that won't work in daily life. அனுதின வாழ்க்கையிலே கிரியை செய்யாத வேலை செய்யாத விசித்திரமான காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். There are very few people living this life, but there are a few. மிக சிலர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You won't find many people. நீங்கள் அநேகரை பார்க்க முடியாது இப்படி வாழ்கிறவர்கள். But Jesus said the way to life is narrow and few there be that find it. ஜீவனுக்கு போகிற வழி இறுக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Don't look at the standard of other CFC believers and say that is the standard. மற்ற CFC விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து அதுதான் என்னுடைய தரமா இருக்க போகிறது என்று சொல்ல வேண்டாம். Even in CFC there are very few who have found the way to life. CFC சபையிலேயே இந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். You can be one of them. நீங்கள் அதிலே ஒருவராய் இருக்கலாமே. Lord, I don't want to live anymore. ஆண்டவரே நான் இனிமேல் வாழ விரும்பவில்லை. I want Christ to live in me every day. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்படியாய் விரும்புகிறேன். I want the flaming sword to fall upon my self life. ஆண்டவரே என்னுடைய சுயத்தின் மீது அந்த சுடரொளி பட்டயம் விழ வேண்டும் என்று விரும்புகிறேன். I want Jesus to live in me. இயேசு எனக்குள்ளாய் வாழும்படியாய் விரும்புகிறேன். Heavenly Father, பரலோக பிதாவே, I believe there are some here who want this life. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை விரும்புகிற சிலர் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். ஆண்டவரே you are a rewarder of those who diligently seek you. உண்மையாய்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறவர். ஆண்டவரே make it real in them, Lord. அவருடைய வாழ்க்கையை இது மெய்யாய் யதார்த்தமாய் மாற்றும். ஆண்டவரே in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.